குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு அந்த வயதான முதியவர் அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் 4 இட்லி ரெடியா இருக்கும், சட்னி. அவரும் அதை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பார். இது எப்பயுமே ரெகுலராவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற அம்மா எப்பயுமே இரக்க குணம் உடையவங்க. அதே மாரி தர்மம் பண்ணணுங்கிற சிந்தனை அதிகம் கொண்டவங்களா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். தினமும் 4 இட்லிய கொண்டு வந்து வாசல்ல வச்சுருவாங்க. அந்த பெரியவரும் அதை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ண சொல்லிக்கிட்டே போய்க்கிட்டு இருப்பாரு. டெய்லியும் இது நடந்துட்டே இருக்கு. டெய்லியும் இட்லி எடுத்துக்கிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காரு. அவரு என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு நாள் வீட்ல ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த முதியவர் இட்லிய எடுத்துக்கிட்டு, "நீ செஞ்ச பாவம் உன்னோடையே இருக்கும். நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும்." அப்படிங்கிறத சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே போயிருக்காரு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவமா இருக்கு. இவரு என்ன குடுத்த இட்லிக்கு மகராசியா இருன்னு சொல்லாட்டாலும் பரவால்ல. இட்லி நல்லா இருக்குனாவது சொல்லிட்டு போலாம். இல்ல நீ குடுத்த இட்லிக்கு நன்றியாவது சொல்லலாம். அத விட்டுட்டு இவரு என்னமோ பாவம், புண்ணியம்னு ஏதோ சொல்லிக்கிட்டே போறாரே! அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே யோசனை. டெய்லியும் இதே மாரி அவரு அந்த இட்லிய வப்பாங்க. அவரு அதே வசனத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே போறாங்க. இவங்களுக்கு கோபம் அதிகமாவுது. அந்த கோபமே ஆத்திரமா மாறுது. "ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு." இந்த மாரி ஒரு ஜென்மம் உயிரோட இருக்கணுமா? அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணும். அந்த ஆத்திரத்துல அவங்க அந்த 4 இட்லிலயும் விஷத்த தடவி கொண்டு போய் வச்சுட்டு உள்ள வந்தவங்களுக்கு ஒரே மனசு படபடப்பாயிடுச்சு. அவரு என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். அதுக்காக இப்படியா நாம செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி எடுத்து கொண்டு வந்து நல்லா தண்ணீல வச்சு கழுவிட்டு, குப்பை தொட்டில போட்டுட்டு, புது இட்லி எடுத்து கொண்டு போய் எப்பயும் போல வழக்கம் போல திரும்பியும் வந்து அவங்க எப்பயும் நிக்கிற இடத்துல நின்னுக்கிட்டாங்க. அந்த பெரியவர் அதே மாதிரி அந்த இட்லிய எடுத்துக்கிட்டு, "நீ செஞ்ச பாவம் உன்னோடையே இருக்கும். உன்னுடைய புண்ணியம் உனக்கு திரும்பி வரும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு, "நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா நான் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யல." அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யாரோ கதவ தட்டுற சத்தம் யாருன்னு போய் கதவ தொறந்து பார்த்தா, 1 மாசத்துக்கு முன்னாடி நான் வேலை இல்லாம இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போன தன்னோட பையன் டயர்ட் ஆயி போய் வந்து நிக்கிறத பார்த்தோனே, அந்த அம்மா "ஏன்டா உனக்கு என்னடா ஆச்சு?" உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, "என்னடா நடந்துச்சு? ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன், "அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அத சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். வர வழியில என்னோட பர்ஸ் காணாம போயிடுச்சு. அதனால என்னால சாப்பிட முடியல. ஒரே மயக்கமா ஆயிடுச்சு." மயக்கம் வரவும் நான் அந்த மரத்தடியிலேயே விழுந்துட்டேன். அப்போ ஒரு முதியவர் வந்து ஒரு 4 இட்லிய குடுத்து, "இது எனக்கு எப்பயும் வழக்கமா ஒரு மகராசி குடுப்பாங்க. இன்னைக்கு அந்த இட்லி உனக்குன்னு எழுதியிருக்கு. இந்தா சாப்பிடு" அப்படின்னு அவரு குடுத்தத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே தெளிஞ்சது அப்படின்னு இந்த பையன் சொன்னத கேட்டதுக்கு பெரியவர் சொன்ன வார்த்தையோடைய அர்த்தம் புரியவே வந்தது. "நீ செஞ்ச பாவம் உன் கூடவே இருக்கும். நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும்" அப்படின்னு இதத்தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்னு.